ராஜபாளையம் ஆரோக்கிய ரகசியம் யூடியூப் சேனலுடைய நேயர்களுக்கு அடியேனின் யோக வாழ்த்துக்கள். இன்று ஒரு நல்ல மக்களுக்கு, உலக மக்களுக்கு தேவையான, உலக மக்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான, உடல்நல ஆரோக்கியத்துக்கு தேவையான, மனநல ஆரோக்கியத்திற்கு தேவையான, ஆத்மநல ஆரோக்கியத்திற்கு தேவையான பாரதம் தந்துள்ள பெரிய பொக்கிஷம் யோகக்கலை. இந்த யோகக்கலையின் ரகசியங்களை பேசும் பொழுது இந்த ஆரோக்கிய ரகசியம் என்ற இந்த யூடியூப் சேனலில் பேசுவது பொருத்தமாக இருக்கும். யோகக்கலையில் பேசப்படாத, சொல்லப்படாத, எழுதப்படாத எந்த தத்துவங்களும் இந்த உலகத்தில் இல்லை. அத்துணை தத்துவங்களும் இந்த யோக கலையில் தரப்பட்டுள்ளது. அதனால்தான் நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த யோக கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆதங்கத்தில் ஐநா சபையிலே சென்று முறையிட்டு ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி உலக யோகா தினம் என்ற ஒரு தினத்தை கடைபிடிக்க அரும்பாடுபட்டு அந்த ஒரு நல்ல ஒரு செயலை உலகம் முழுவதும் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி உலக யோக தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. பொதுவாகவே ஒரு தினம் கடைபிடிக்கப்படுகின்றது என்றால் அந்த தினத்தில் எதை பற்றி நாம் விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த குறிப்பிட்ட கலையை பற்றி விரிவாக விவாதிப்பது, அந்த கலையை பற்றியினுடைய பலன்களை விரிவாக மக்களுக்கு சொல்லுவது என்பதுதான் முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இன்று நாம் இந்த யோக கலையை மக்களிடையே, அந்த யோகக்களினுடைய நன்மைகளையும் பலன்களையும் மருத்துவ பலன்களையும் பற்றிய விழிப்புணர்வு கொடுப்பதற்காக இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக யோகம் என்றால், யோகா என்றால் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தோன்றிய ஒரு வார்த்தை என்றாலும் நமது பாரதத்தில் தோன்றிய ஒரு கலை என்பதில் நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நிச்சயம் யோகா என்றால் சான்ஸ்கிரிட் யுஜ் என்ற ஒரு வார்த்தைக்கு சமமாகும். அந்த யுஜ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் யூனியன் அல்லது ஒருங்கிணைத்தல் என்று பெயர். தமிழிலே அழகான வார்த்தை ஒருங்கிணைத்தல் என்று பெயர். எதை ஒருங்கிணைப்பது? It's a union of our will with the will of the God அப்படின்னு சொல்லுவோம். நம்மை இறைவனோடு சேர்ப்பதற்கு என்னென்ன முயற்சியோ அந்த முயற்சியினுடைய சாரங்கள் தான் இந்த யோகக்கலையினுடைய முக்கியமான நோக்கம். அல்லது எளிய முறையிலே சொல்லுவதென்றால் உடல், மனம், ஆத்மா இந்த மூன்றையும் இணைப்பதுதான் யோகக்கலையினுடைய நோக்கம். உடல் நலம் மட்டும் இருந்தால் ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. மனநலம் வேண்டும். மனநலம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. உடல் நலமும் வேண்டும். இந்த இரண்டு நலங்களும் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான நலம், ஆரோக்கியம் வேண்டும். அது ஆத்ம நலம். அந்த ஆத்ம நலம் இருந்தால்தான் இந்த உடல் நலத்தையும் மனநலத்தையும் சரியாக, செம்மையாக எவ்வாறு பின்பற்றுவது என்ற ஒரு பக்குவம் மனதிற்கு, நமது மூளைக்கு, நமது மனதிற்கு, நமது இருதயத்திற்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்று ஒரு அருமையான ஒரு மக்களுக்கு நன்மைகளை அளிக்கக்கூடிய, மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, மக்களினுடைய மனநலத்தை மேம்படுத்த, மக்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்த, மக்களுடைய ஆத்ம நலத்தை மேம்படுத்த இந்த கலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த கலையினுடைய பெருமையை நாம் ஒரு சின்ன ஒரு சரித்திரத்தை பார்த்தோம். பாரத பூமியில் தோன்றியது என்று மிகுந்த பெருமையோடு இந்த கலையை பற்றி பேசுவதில் நான் பெருமைப்படுகின்றேன்.
இன்று இந்த யோகத்தினுடைய முக்கியமாக அந்த காலத்திலே பதஞ்சலி முனிவரும் திருமூலர் முனிவரும் தான் இந்த கலையை நமது பாரதத்திற்கு கொடுத்து சென்றவர்கள். பதஞ்சலி முனிவர் வடநாட்டிலிருந்து தோன்றி இங்கே எல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்து இந்த யோக கலைக்கு இலக்கணம் வகுத்தவர். திருமூலர் வடநாட்டிலே தோன்றி தென் தமிழகத்திற்கு வந்து இங்கே அவர் தென் தமிழகத்திலே கோயில்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்ற கும்பகோணம் அருகிலே அவர்கள் ஒரு சமாதி நிலை அடைந்து 3000 ஆண்டுகள் வாழ்ந்து சமாதி நிலை அடைந்ததாக ஒரு வரலாறு. திருமூலர் நமக்கு தந்து விட்டிருக்கின்ற பெரிய யோக சூத்திரங்கள், பதஞ்சலி முனிவர் நமக்கு தந்து விட்டு சென்றுகின்ற சூத்திரங்கள் எல்லாம் அருமையாக மிகவும் அழகாக படைக்கப்பட்ட சூத்திரங்கள். அதிலே பதஞ்சலி முனிவர் சான்ஸ்கிரிட்டிலே அருமையான விளக்கங்களை எல்லாம் கொடுத்துள்ளார். திருமூலர் தமிழிலே அழகாக 4 வரிகளிலே இந்த கலையை பற்றி பெருமையை, இந்த கலையை பற்றி என்னுடைய நலன் பலன் எல்லாவற்றையும் அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். திருமூலனை படித்தால், திருமந்திரத்தை படித்தால் வேற எந்த ஒரு பெரிய ஆராய்ச்சியுமே தேவையில்லை. அத்தனை வாழ்வியல் முறைகளும் அதில் அடங்கி இருக்கின்றன. ஒரு மனிதன் பிறந்த நிமிடத்திலிருந்து இறக்கும் நிமிடம் வரை ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் வாழ்வியல் முறையை பின்பற்ற வேண்டும், எவ்வாறு இறைபக்தியோடு இருக்க வேண்டும், எவ்வாறு உடல் நலத்தை பேண வேண்டும், எவ்வாறு மனநலத்தை பேண வேண்டும், இந்த இரண்டும் சரியாக பேணப்பட்டால் ஆத்ம நலம் தானாக கிடைக்கும் என்று அழகாக திருமந்திரத்திலே சொல்லுவார். அந்த வகையிலே இன்று ஒரு அருமையான யோக கலையினுடைய அந்த 2 சூத்திரதாரிகளும் இந்த கலையினுடைய அஷ்டாங்க யோகம் என்ற ஒரு 8 பிரிவுகளை வகுத்தார்கள். இந்த அஷ்டாங்க யோகத்திலே 8 ஸ்டேஜஸ் சொல்லுவோம். இதிலே அடங்காத எந்த விஷயமும் உலகத்திலே இல்லை. அந்த அஷ்டாங்க யோகம் என்றால் ஒரு மணித்துளிகள், ஒரு நிமிடம் நான் அதை விளக்கிவிட்டு அடுத்தது இந்த யோக கலையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அஷ்டாங்க யோகம் என்றால் ஈயமம், நியமம், ஆசனா, பிராணாயாமம், பிரத்யாகாரம். ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்பர் 1 ஈயமம், 2 நியமம், 3 ஆசனாஸ், 4 பிராணாயாமா, 5 பிரத்யாகாரம், 6 தாரணா, 7 தியானா, 8 சமாதி. இந்த 8 நிலைகள். இயமம் என்றால் என்னன்னா அழகா சொல்லுவாரு. ஒருத்தனுடைய சோசியல் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். திரும்ப அழகாக எடுத்துரைப்பார்கள். சமுதாய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் சமுதாயத்திலே சமுதாய ஒழுக்கம் எவ்வாறு ஒரு சமுதாயத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அழகாக சொல்லுவார் திருமந்திரத்திலே. நியமம் என்றால் தனி மனித ஒழுக்கம். ஒவ்வொரு தனி மனிதனும் எந்த ஒழுக்கத்தில் செயல்பட்டால் அவன் சிறப்பாக வெற்றியாக வாழ்க்கையை நடத்த முடியும் என்று சொல்லுவார். ஆசனாஸ், இருக்கை நிலைகள். நாம் உட்கார்ந்திருப்பது ஒரு ஆசனாஸ், சம்மணம் கூட்டி போடுவது ஒரு ஆசனாஸ். நிறைய ஆசனங்கள், பத்மாசனா, வஜ்ராசனா, அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு ஆசனங்களும் என்னென்ன பலன்களை தருகிறது என்று பார்க்க போகின்றோம். அடுத்து பிராணாயாமா, மூச்சு பயிற்சி. லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை நாம் உட்கொள்வது, பிராணாயாம், பிரபஞ்சத்திலே உள்ள இந்த பிராண சக்தியை நாம் எவ்வாறு கிரகித்துக் கொள்வது என்ற ஒரு பயிற்சி. அடுத்து பிரத்யாகாரம், 5 புலன்களை எப்படி கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்துவது, மனதை ஒருநிலைப்படுத்துவது என்று அழகான ஒரு பிரத்யாகாரம் என்று சொல்லுவோம். தாரணா, கான்சென்ட்ரேஷன், ஒருநிலைப்படுத்துதல், கான்சென்ட்ரேஷன், மனதை செம்மைப்படுத்துதல், ஒருநிலைப்படுத்துதல். அடுத்தபடியாக 7வது தியானா. தியானம் என்றால் தெரியும். இந்த நிலைகளையெல்லாம் பயிற்சி மேற்கொண்டு தியானத்தில் அமர்ந்து அனைத்து ஒரு ஜீரோ நிலை என்று சொல்லுவோம். ஜீரோ நிலை, அதாவது மனதிலே எந்த விதமான நினைப்புகளும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்துவது. சமாதி என்பது இந்த 7 நிலைகளையும் கடைபிடித்து இறைவனோடு இந்த நம் மனதை இறைவன் மனதோடு சென்று அடைந்து அதிலே பயிற்சி பண்ணுவது இந்த சமாதி நிலை, 8வது நிலை. இப்படி ஒரு அழகான அஷ்டாங்க யோகத்தை படைத்து இந்த பாரதத்துக்கு தந்துவிட்ட பெரிய திருமூலனுடைய அந்த விளக்கங்கள் எல்லாம் படித்து பார்த்தோம் என்றால் உண்மையிலே நாம் பாரதத்தில் பிறந்ததற்கு நாம் பெருமை கொள்ளுவோம் என்று ஒரு நல்ல ஒரு நிலையிலே இந்த பெருமையோடு
இன்று ஒவ்வொரு ஆசனங்கள் இருக்கைகளும் எவ்வாறு நமக்கு பலன் தரப்போகிறது என்று என அன்புக்குரிய சகோதரர் திரு பிரபாகரன் அவர்கள், அவர் யோக கலையிலே வல்லுனர், ஆசிரியர், சிறந்த முறையில் யோக பயிற்சியை தன் வாழ்நாளிலே கடைபிடித்து வருபவர். அவர்கள் செய்ய செய்ய ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு இருக்கை நிலைகளும் என்னென்ன பலன்களை நமக்கு கொடுக்க போகிறது, இந்த ஆசனம் என்றால் என்ன, அதனுடைய பலன் என்று நாம் பார்க்க போகின்றோம்.